கோயம்புத்தூர் தொகுதியில பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை போட்டியிட்டார். அவருக்கு 3ஆம் இடம் கிடைப்பது கூட கஷ்டம் என்றுதான் பல சர்வேக்கள் சொல்வதாக நம்மளால ஊடகங்கள்ல பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் தொகுதியை முன்வைத்தே பல்வேறு விஷயங்கள் நடந்து வருவதை நம்மளால பார்க்க முடியுது. மிக முக்கியமாக இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா கோவை தேர்தலுடைய ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு என்பது தொடரப்பட்டுச்சு. அந்த வழக்கை நீதிமன்றம் இப்ப தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அண்ணாமலை பயன்படுத்திய கடைசி ஆயுதமே காலி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இது குறித்து எழுதிட்டு வராங்க. நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, ஏன் கோவை ரிசல்ட்டை வெளியிட தடை கிடையாதுன்னு சொல்லி நீதிபதி சொன்னார், கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இந்த வழக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மருத்துவர் சுதந்திர கண்ணன் என்பவர் மூலமாக தொடரப்பட்டது. அவர் கோவை தொகுதியில நஞ்சுண்டாபுரம் அப்படிங்கிற பகுதியில் அவர் வசிக்கிறார். அவர் அவருடைய வாக்கும் அவருடைய மனைவியினுடைய வாக்கும் நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அவர் அந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். எங்களைப் போலவே ஒரு பல்லாயிரக்கணக்கான பேருடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவங்களுக்கு இவர்களுடைய பெயர்களை மீண்டும் சேர்த்து இவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிய பிறகுதான் இப்போது கோவை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற வாக்கை எண்ண வேண்டும், அதுவரை வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது. தலைமை நீதியரசர் கங்கா பூர்வாலா, நீதியரசர் சந்திரசேகர் அடங்கிய அமர்வின் முன்பாக இது விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம முன்னாடி நேர்காணல்ல கூட பேசியிருந்தோம். அதாவது கடந்த ஜனவரி மாதம் இது கொடுக்கப்பட்டு விட்டது, வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி. இந்த வாக்காளர் பட்டியல் இதுதான். இதில் ஏதேனும் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிற பட்சத்தில் அவர்கள் தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது என்னுடைய பெயரை சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம். இல்ல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் நம் வீட்டில் யாராவது ஒரு இறப்பு நிகழ்ந்து விட்டது என்றால் அவர்கள் பெயரை நீக்குவதோ, இல்ல ஒருவர் பெயர் 2 இடங்களிலே இருக்கிறது, இப்போ ஒரு வீடு மாறி போயிருப்பார், அந்த இடத்துல இருக்கு, இங்கேயே இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு வாக்கை அவர் நீக்கிக் கொள்ளலாம். இது போன்ற வாய்ப்புகள் ஜனவரி மாதம் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்பட்ட போது அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அப்போதெல்லாம் விட்டு இப்போது சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மாநிலம் முழுக்க தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிலையில இந்த காரணத்தை சொல்லி வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்றத தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் அந்த வாதங்களை முன்வைத்தார். இன்னொன்று காரணம் என்ன அப்படின்னா, இதுல இவங்க எந்த இடத்துல ஒரு போதிய ஒரு சட்ட அறிவு கூட இல்லாம இவர் எப்படி ஐபிஎஸ்ஆ இருந்தாருன்னு தெரியல. இந்த வழக்கை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மருத்துவரை வைத்து போட வைத்திருக்கிறார். அப்ப இதுல என்ன அடிபட்டுருதுன்னா, அவர் இங்க இல்ல. இப்ப நான் ஒரு இடத்துல இல்லைன்னா என் வாக்கு எடுக்க தானே செய்வாங்க. இப்ப நான் இங்கேயே வசிக்கிறேன், ஆனா என்னுடைய வாக்கு இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு அதுல. ஆனால் இவர் இங்க நாட்டிலேயே இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் பெயர் ஒருவேளை அதன் காரணமாக கூட அவர் பெயர் எடுக்கப்பட்டிருக்கலாம். இதுல என்ன தவறு இருக்க முடியும்? அப்போ நீங்க ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வர்றாங்க, ஆள் இல்லைன்றவாங்க, இல்ல தொடர்ச்சியாக பார்த்திருப்பார்கள், பல தேர்தலில் ஒரு வாக்களித்திருக்கவே மாட்டார். அப்போ இந்த காரணங்களை முன்வைத்து அவருடைய மனுதாரனுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற போதிய விளக்கங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். இன்னொன்று இவங்க நம்ம ஏற்கனவே அந்த நேர்காணலே கூட நான் ஓப்பனா சொன்னேன். அதாவது இந்த 1,00,000 பேரோட வாக்கு இல்லைன்ற பட்டியலை உங்களால யாரும் இது வரைக்கும் சொல்ல முடிஞ்சா? 1,00,000 வாக்கு இல்லைன்னு தான் சொல்றீங்க. இதே பேச்சை தான் வினோத் செல்வம் பேசுறாரு, இதே பேச்சை அண்ணாமலையும் பேசுறாரு, இதையே தமிழிசையும் சொல்றாங்க. ஆனால் எந்த 1,00,000 பேர் அந்த பட்டியலை கொடுங்க. அப்போ இதே மாதிரியான வழக்கு இப்போ நீங்க 1,00,000 பேருக்கு இல்லை அப்படின்னா நேரம் ஒரு 1000 பேர் 10,000 பேர் இதே வழக்கு தொடர்ந்துருக்க வேணாமா? என் பேர் இல்லை, என் பேர் இல்லை, என் பேரை சேர்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்கணும்ல. அப்போ நீங்க வழக்கு தொடருகிற நபரே மெரிட் அடிப்படையிலேயே வாக்கு அவருடைய பெயர் விடுபட்டு இருக்கிறது, எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நீங்க எப்படி 1,00,000 பேருக்கான சொல்றது எல்லாமே தவறு என்பதை போன்ற வாதங்கள் வைக்கப்பட்ட பிறகு தலைமை நீதியரசர் கங்கா பூர்வாலாவும் நீதியரசர் சந்திரசேகரும் இணைந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி இந்த வழக்கையே முடித்து வைத்து விட்டார். இது போல கோர முடியாது. நீங்க தேர்தல் ஆணையம் போதிய அவகாசம் கொடுத்திருக்கிறது. நீங்க வாக்காளர் பட்டியலை, வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அதை முழுமையான பட்டியல் தேர்தல் அறிவிக்கப்படும் பொழுதுதான் கொடுக்கிறது தான் முழுமை பட்டியல். ஜனவரி மாதம் கொடுக்கப்பட்டது வரைவு வாக்காளர் பட்டியல். சேஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சு 27 மார்ச்ல ஒரு பட்டியல் வந்தது. அந்த 27 மார்ச்ல வந்த பட்டியலை வைத்துக் கொண்டுதான் தேர்தல் நடைபெற்றது. அப்போ நீங்க அந்த கேப்ல ஏன் சரி பார்க்கல அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையம் சொல்லி இந்த வழக்கை முடித்து வைத்து விட்டது. இதுல என்ன அப்படின்னா, பாஜகவிற்கு குறிப்பாக அண்ணாமலைக்கு என்ன அப்படின்னா, அவர்களிடம் ஒரு நிரந்தர கட்சிக்காரர்களே இல்லை, வாக்குச்சாவடி குழுக்கள். அதாவது நீங்க
திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜெண்டா இருந்தாலும் சரி, அந்த பூத் லெவல் கமிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேர் வந்து தொடர்ச்சியாக அந்த பாகத்திலே இருக்கக்கூடிய வாக்காளர்களோடு தொடர்பிலே இருப்பார். அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த பையன் இந்த ஊர்ல வேலை பார்க்கறான், இந்த பையன் இந்த ஊர், அந்த குடும்பங்களை பற்றிய புள்ளி விவரங்கள் தெரியும். இவர் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ கோவை பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் இப்ப பேசுறாரு. நாம வந்து வாக்குச்சாவடி குழுக்களை வந்து இன்னும் வலிமைப்படுத்தணும், வட இந்தியால போய் தேர்தல் பணிகள்லாம் எப்படி செய்யணும்னு கத்துட்டு வரணும்னு சொல்றாரு. தேர்தல் பணிகளை எப்படி செய்வதுன்னு கத்துக்கிறதுக்கு நீங்க வட இந்தியாலாம் போக தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பாடம் பயின்றாலே போதும். இல்ல அதுலதான் ஒரு கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்க அண்ணாமலை மட்டுமல்ல வினோத் செல்வமும் அதே போல தமிழிசையும் இதே போல வாக்காளர்கள்ல பேரை காணோம், பாஜகவுடைய வேட்பாளர் வாக்காளர்கள் தான் காணோம் அப்படின்றத சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆனா அவர்கள் யாருமே அதுக்கு அடுத்த முயற்சிகள் எதுவுமே எடுக்கல, வெறும் குற்றச்சாட்டோட கடந்துட்டாங்க. ஆனா அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா மறு தேர்தல் கேட்டாரு. அவருக்கு ஆதரவா கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம் நடத்தப்படுது. அந்த போராட்டத்தில் கூட கையில மைய வச்சுக்கிட்டே போராடுறதா பார்த்தோம். இப்ப ஒரு வழக்கு போடப்படுது. இப்படி தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் தொகுதியை வாக்கு எண்ணிக்கை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏன் பாஜக செய்கிறது? அண்ணாமலை இதற்கு பின்னணி இருக்கிறாரா? ஏன் அவர் இப்படியான விஷயங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கிறார். இதற்கான பதில் தன்னுடைய தோல்வியை நியாயப்படுத்த வேண்டும். தன் தோல்விக்கு வந்து பின்னால் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத அவர் காட்டிக்கணும். அதன் காரணமாக தன்னுடைய தலைவர் பதவியை வந்து அவர் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா நீங்க அரவக்குறிச்சியில தோக்குறாரு சட்டமன்ற உறுப்பினருக்கு, அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தோக்குறாருன்னா அப்ப தொடர்ச்சியாக இன்றைக்கு ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட அண்ணாமலைங்கிற ஒரு பிம்பம் வந்து உடைந்து விடும் என்பதற்காக தன்னை வந்து இன்னும் வந்து அவர் ஒரு ஹீரோவா காட்டணும், அதாவது தன்னை வந்து டார்கெட் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க என்பதை போன்ற ஒரு காட்டி இதை வைத்து ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணணும். அதன் மூலமாக தேசிய தலைமையும் தன்னை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் இவர் நினைச்சு இதெல்லாம் பண்றாரு. ஆஸ்திரேலியா இது என்னெல்லாம் பார்த்துட்டு கூட போதிய ஒரு அரசியல் அறிவோ இல்ல ஒரு சட்ட அறிவோ இருக்கிறவங்க வந்து இப்படி இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபட மாட்டார்கள். இவருக்கு வந்து அது எதுவுமே இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு தன்னை ஒரு சினிமா ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிறாரு. இப்போ சர்க்கார் படத்துல வந்துச்சு இல்லையா, அது மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வர்றாரு, வாக்கு வந்து போட்டாங்க இல்ல வாக்கு இல்ல, இதை வச்சு உடனே கேஸ் போட்டு உடனே தேர்தலை நிப்பாட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இவர் அந்த படத்தை பார்த்து விட்டு அதை போல செய்வதை போலத்தான் தெரியுது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா வாக்கு இல்லைன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் மை தெரியுது. நான் உயிரோடு இருக்கிறேன், என் வாக்கு எங்கேன்னு ஒரு பதாகையை பிடித்திருக்கிறார். அவர் பிடித்திருக்கிற பதாகையை வந்து அந்த விரல்ல வந்து மை இருக்கு. இப்ப கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்குன்னு சொல்லுவாங்க. அண்ணாமலைட்ட அந்த கெட்டிக்காரத்தனத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதனால அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த நொடிகளிலேயே வந்து அவர் செய்த அந்த செயல் வந்து வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. இன்னொன்று வந்து தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் வந்து அவர் தன்னை ஒரு பெரிய தலைவராக காட்டிக்கிட்டு வெளியே பேசினாலும் கூட உண்மையிலேயே அவர் தேர்தலை சந்திப்பதற்கு பயந்து கொண்டுதான் இருந்தார். நீங்க முந்தைய நேர்காணல் எல்லாத்துலயுமே அவர் என்ன சொன்னார்னா, நான் போட்டியிட போவதில்லை, நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போறேன், எங்க கட்சியில போட்டியிடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க என்றெல்லாம் சொல்லி அவர் தேர்தல் உள்ளபடியே பயத்தின் காரணமாக அவர் தேர்தலை வந்து தவிர்த்து வந்தார். ஆனா தேசிய தலைமை என்ன செஞ்சுன்னா, நீ தானே சொல்லிட்டு இருக்க தமிழ்நாட்டுல வந்து கட்சி வளர்ந்துருச்சுன்னு, அப்ப நீயே நின்றுதான் ஆகணும், நீ நின்று அதை நிரூபிச்சுக்காமன்னு சொல்லிடுச்சு. அப்போ அவருக்கு வந்து வேறு வழி இல்லை, வழி இல்லாம தான் அவர் தேர்தல் களத்துக்கு வந்தார். அப்போ முதல்ல வந்து தனக்கு பயம் இல்லை, தான் ஜெயிச்சிருவேன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொஞ்ச நாளைக்கு காட்டிக்கிட்டே இருந்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே வந்து தன்னுடைய தோல்விக்கு காரணம் தேடுகிற வேலையைத்தான் அவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தார். இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோவை தேர்தலை தடுத்து நிறுத்தி விட வேண்டும். வேட்புமனு தாக்கல்ல பிரச்சனையை கிளப்புறாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு மேல பரப்புரை பண்றாரு. அப்ப அதை வைத்து ஏதாவது புகார் போகும், அந்த புகாரின் காரணமா தேர்தல் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி, அதாவது அதுக்காக வேண்டிய வேலைகளைத்தான் அவர் பார்த்தார். அங்கே திமுக நிர்வாகிகள் தாக்கப்பட்டார்கள். அடுத்து சொன்னாரு அமைச்சர் இவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்குள்ளே இருந்துகிட்டே உத்தரவு எல்லாம் பிறப்பிக்கிறாரு, அவருடைய ஏற்பாட்டின்படிதான் இங்க தேர்தல் பணி நடக்குது அப்படின்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் வந்து அவர் கோட்டால தான் படிச்சாருன்னு சொல்லி அவரை பத்தி சொன்னாரு. ஏன்னா அவருக்கு என்னன்னா ஒருவரை பற்றி தனிப்பட்ட புகாராக சொன்னா அதை கொண்டு போய் வழக்காக்கி இந்த தேர்தல் ஏதாவது நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தேர்தலை நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேலையைத்தான் வந்து அவர் தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல் நாளன்று பேட்டி என்ன கொடுத்தாருன்னா, அப்ப வந்து மெயின் பிக்சருக்கு வர்றாரு. 1000 கோடி செலவு பண்ணிட்டாங்க, திமுக அதிமுக கைகோர்த்து விட்டார்கள் என்னை வந்து தோற்கடிக்கிறதுக்காக. அப்போ அன்னைக்குதான் வந்து தேர்தல் அன்னைக்குதான் சொல்றாரு 1 லட்சம் வாக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நீங்க ஒரு தேர்தல் பணி என்றால் இது பார்ட் டைம் ஜாப்.
ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த வாக்குச்சாவடி குழு, அந்த வாக்குச்சாவடியினுடைய முகவர் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம கொரோனா காலத்துல சொல்லுவோமே ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்னு அந்த மாதிரி அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க அந்த பணி வந்து செய்துகிட்டே இருக்கணுமே தவிர ஏதோ தேர்தல் நாள் அன்னைக்கு மட்டும் போய் செய்யற வேலை இல்லை. இவங்களுக்கு எப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் முகவராக போய் உள்ளே உட்காருவதற்கு கூட இவர்களிடம் ஆட்கள் இல்லை. வெளியே தான் இவங்க வந்து கட்சி வளர்ந்ததாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர உள்ளபடி என்ன மதுரையில வந்து அன்னைக்கு தேர்தல் நாளன்று பல வாக்குச்சாவடிகளை போய் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் நாங்க வழக்கறிஞர் குழுவுல. அன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றைக்கு முகவர்களாக போய் அமர்ந்தவர்களோ இல்ல வெளியிலிருந்து பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணவங்களோ யாருன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய தினம் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு எல்லாம் விடுமுறை விடப்பட்டிருக்கும். இப்ப நகைக்கடையில துணிக்கடைகள்ல வேலை செய்தவர்களை வந்து அன்னைக்கு ஒரு நாள் சம்பளத்துக்கு வந்து யாராவது ஒருத்தரை வச்சு நீ 10 பேரை கூட்டிட்டு வா அப்படின்னு கூட்டி வைத்து அப்படி இருந்தவர்கள் தான் இவர்களுக்காக தேர்தல் பணியாற்றினவர்கள். இப்ப இதே நிலைமை தான் நான் பேசிய வரைக்கும் வெளியூர்களிலும் இதுதான் நிலைமை என்று சொன்னார். ஆக இப்படி இருக்கவங்களுக்கு ஒரு வரைவு வாக்காளர் பட்டியலில் உண்மையிலேயே தப்பு இருந்தாலும் கண்டுபிடிக்க தெரியாது. அப்ப இவர் பேர் விட்டு போனா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸே பண்ணுவாங்க திமுகல வந்து. நீங்க ஒரு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அவங்க அந்த வாக்காளர் பட்டியல் ஜாவிதாவை எடுத்துக்கொண்டு வீடு வீடா போவாங்க. வீடு வீடா போய் அங்க எல்லாரிடமும் கேட்டு அவர்கள் அந்த இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத அவர்கள் உறுதிப்படுத்துவார். அப்படி யாருக்க விட்டு போச்சுன்னா அந்த முகாம் இருக்குங்க, சிறப்பு முகாம் இருக்கு, நீங்க வந்து அதுல வந்து உங்க பேரை பதிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வந்து பணியாற்றிய காலத்தெல்லாம் விட்டுட்டு கடைசியில வந்து வந்து தோல்விக்கு காரணம் தேடுவதற்காக அவர் செய்த அனைத்தையும் வந்து அவருடைய அனைத்து நாடகங்களுக்கும் உயர் நீதிமன்றம் வந்து முற்றுப்புள்ளி வைத்தது.